ஏங்க வணக்கம் வணக்கம். நான் தாங்க வருங்கால முதலமைச்சர். ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சால் தாண்டா உயிர் வாழ முடியும். இன்னொருத்தங்கிட்ட வேலை செஞ்சு தாண்டா உயிரே வாழணும் அப்படின்ற இந்த கேடுகட்ட ஒரு அவல நிலை இருக்கு பாருங்க. இந்த உலகத்திலே 84 லட்சம் ஜீவராசிகளில் இந்த மனுஷனை தவிர அப்படி ஒரு தற்குறித்தனமாக வாழக்கூடிய ஒரு உயிரினம் கிடையவே கிடையாது. இதை மாற்ற ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறாங்களா? இதை தற்குறித்தனம்னு உணர்ந்து நீங்கள் வெளியே வர்ற அளவுக்கு கல்வி தான் கொடுக்குறாங்களா? ஏங்க நம்மளாம் ஆட்சிக்கு வந்தோன்னா ஒரே ஒரு வருஷத்தில் எப்படி எவங்கிட்டையும் வேலை செய்யாத அளவுக்கு மனுஷனா ராஜா மாதிரி ராணி மாதிரி வாழலாங்க. அப்படி ஒரு வாழ்வியலை ஏற்படுத்த முடியுங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு தற்குறித்தனம் மனுஷங்கிட்ட எப்படி உண்டாச்சுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஆடு மாடு கோழி பறவை இந்த மனுஷனை தவிர எல்லா உயிரினமும் எடுத்துக்காங்க. தனக்கு உண்டான வாழ்விடத்தை பயன்படுத்தி அது வாழ தான் பார்க்குமே தவிர தனக்குன்னு எல்லாமே ஆக்கிரமிச்சிக்காது. ஒரு குருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு மரத்தில் கூடு கட்டினா அதுக்கு உண்டான பகுதியை தான் ஆக்கிரமிக்கும். அந்த மரத்தை முழுசாக என்னுடையது அப்படின்னு சொந்தம் கொண்டாடுது. அந்த மரம் இருக்கக்கூடிய அந்த காடை என்னுடையதுன்னு சொந்தம் கொண்டாடுது. எந்த விலங்கும் சரி எந்த ஒரு பறவையும் தனக்கு தேவையான வாழ்விடத்தை மட்டும்தான் பயன்படுத்தி வாழும். ஆனால் மனுஷன் மட்டும்தான் தனக்கு தேவையான வாழ்விடம் மட்டும் கிடையாத அடுத்தவனுக்கு தேவையாக இருக்கக்கூடிய அத்தனை வாழ்விடத்தையும் அபகரித்து வாழ்கிற ஒரு உயிரினம் எதுன்னா மனுஷன்தான். இன்றைக்கி ஒரு குடும்பம் வாழ்கிறதுக்கு தேவையான நிலம் எவ்வளோ? 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருந்தால் போதும். ஆனால் ஒவ்வொருத்தங்கிட்ட பார்த்தீங்கன்னா 50 ஏக்கர் 500 ஏக்கர் 1000 ஏக்கர் 10,000 ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறான். காரணம், இன்னொருத்தனை வாழ வேண்டிய இடத்தையெல்லாம் அவனே வச்சுருந்தா அவன் வாழ்கிறதுக்கு நிலம் இல்லாதவன் எங்கே போவான்? பிச்சை தான் எடுக்கணும். அந்த மாதிரி நிலம் இருக்கிறவங்ககிட்ட வேலை செய்யணும். இல்லை நிலம் இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இன்னொருத்தங்கிட்ட வேலை செய்யணும். இந்த மடத்தனம் எப்படி உருவாகினது இப்பயாவது சிந்திக்கிறீங்களா? தெரியுதா உங்களுக்கு? மனுஷன்தான் தனக்கு உண்டான வாழ்வியல் இடத்தை மட்டும் எடுத்துக்காம மற்றவனுக்கு உண்டான வாழ்வியல் இடத்தையும் பேராசையில் அபகரித்து இன்னைக்கு இந்த மனுஷனுடைய நிலைமை எப்படி? இன்னொருத்தனுக்கு வீடு கூட இல்லாத ஒரு நிலைமை இப்படி தான். இந்த ஒரு தற்குறித்தனத்தை மக்கள்கிட்ட இருந்து நீக்கி மக்களை வாழ ஒரு துப்பு இல்லை ஒரு அரசியல் தலைவருங்க. இவங்கெல்லாம் அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவருங்க. ஏங்க புரிஞ்சுக்கங்க, இந்த மனிதனுக்கு இடையே தற்குறித்தனம் எதனால் உண்டாயிருக்குது? இதுதான். இது ஏழையாக பிறக்கிறது பாவம் செஞ்சது, பணக்காரனாக பிறக்கிறது புண்ணியம் செஞ்சதுன்னுவாங்க சில தற்குறிங்க. இன்னொருத்தன் வாழ்விடத்தை இன்னொருத்தன் அபகரிச்சுக்கினா